சில பேர்கள் சூரத்திலே தோற்றத்திலே அவுளியா மாதிரி இருப்பார்கள். தாடி, ஜுப்பா, தஸ்பி கையில, முன்சப்புல தொழுக. இவனை கண்டு இவன் நல்ல மனுஷன் நினைச்சு கடன் கொடுத்து ஏமாந்தவர்கள் எத்தனை பேர்கள் நமக்குள். இப்படியானவனை நம்பி மகளை பொன்னாக கொடுத்து ஏமாந்தவர்கள் எத்தனை பேர்கள். இவன் நல்ல சூரத்தை தொழுகிறான், பொடியன், தாடி, ஜுப்பா என்று பொண்ணை கொடுத்து இன்னும் அழுது கொண்டிருக்கிற தகப்பமார்கள் எத்தனை பேர்கள் நமக்குள்ள இருக்கிறார்கள். ஏமாந்துட்டம்பா, நான் நினைச்சேன் அவன் ஒரு நல்ல மாதிரி இருந்தான்பா, இப்பதான் அசில் வெட்ட கரங்குது என்று சூரத்தை கண்டு ஏமாந்து போனவர்கள், கடன் கொடுத்து ஏமாந்தவர்கள், பொன் கொடுத்து ஏமாந்தவர்கள், நகை கொடுத்து ஏமாந்தவர்கள், கூட்டுக்கு தொழில் செஞ்சு ஏமாந்து போனவர்கள் நமக்குள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம். அந்த சூரத்துக்கு கண்டு பழகின பிறகுதான் இவன் மகா கஞ்சன், மகா பல்படுபவன், இவன் ஏமாத்துக்காரன், இவன் சூறையாடக்கூடியவன், பொய்யன் என்று அதுக்கு பிறகுதான் விளங்கி தலையில கை வைத்தவர்கள் நமக்குள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் சூரத் இல்லாவிட்டாலும் பேசுற பேச்ச பார்த்தா ஹாஜா முஹிதீன் திஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தோத்துருவாங்க. அப்படி பேசுவான், எடுத்ததுக்கெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று பேசுவான். அவன் சொல்லில் சுல்தான், செயலை பார்த்தா ஷைத்தாண்ட மூத்த மகனா இருக்கிறான். அவனுடைய பேச்சை நம்பி பொன் கொடுத்திருக்கிறோம், பொருள் கொடுத்திருக்கிறோம், ஆளுக்கானல அவன் அவுளியா மாதிரி பேசினானப்பா, நம்பிட்டனப்பா, எனக்கு கூட அங்க வந்தான், அல்லாஹ் பாதையில வந்தான், பள்ளியில இருந்தான், பள்ளி ரெஸ்டி அப்பான், பேசுவான், பேச்சு அப்பா அவ்வாண்டு நடுங்கித்தான் பேசுவான். அங்க போய் பார்த்தா தான் இவர வாழ்க்கையில பக்கத்து பூமியை சுரண்டினவனும் இவன் தான். கடன் வாங்கி கடனை பொல் வைத்து அங்க கௌபாவை சுத்துறான். கடன் கொடுத்தவன் அந்த ஆட்சியார ஊட்ட சுத்துறான். அவன் ஏமாத்துட்டான். ஒரே அல்லாஹ் கௌபாவும் ரப்பும் என்று சொன்னான். நம்பி கடனை கொடுத்தோம், பார்ட்னர்ஷிப்பா சேர்த்தோம், மகளை கொடுத்தோம், காணியை கொடுத்தோம், கதை கண்ட ஏமாத்திட்டான். இப்படி கொஞ்சம் பேர் நம்ம ஊருக்குள்ள சுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஏமாந்து போனோம். பள்ளி ரெஸ்டி என்று பள்ளி தலைவன், பள்ளி செயலாளர், நிர்வாகமே என்று ஏமாந்து போனவர்கள் எத்தனை பேர்கள். மௌலவி என்று ஏமாந்து போனவர்கள் எத்தனை பேர்கள். பெரிய ஈமான் உள்ள நினைச்சு ஏமாந்து போனவர்கள், பதவியை வச்சு ஏமாந்து போனவர்கள். இவர் இப்படி செய்வாரா, ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் இப்படி செய்வாரா, ஒரு ஆலிம் இப்படி செய்வாரா, ஆபீஸ் இப்படி செய்வாரா நினைச்சு 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 ஏமாந்து போனவர்கள் எத்தனை பேர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆள் சொன்னாரு, அவங்கள தொழுகை விவாதத்தையும் பார்த்து இந்த ஆள் அடிக்க ஒத்தரும் இல்லை. உமர் தான் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, என்ன சொன்னீங்க, இவர் அடிக்க ஒத்தரும் இல்லையா, அப்படி தொழுக உமர் ரலியல்லாஹு, இவர் அப்படி அமைச்சவர். தோட்டத்தை வச்சு, தொழுகையை வச்சு, அதை வச்சு, திக்கிற வச்சு, தஸ்பமணியில சைஸை வச்சு தீர்மானிப்பது அல்ல. தக்குவாதாரி என்றா கூட பழகிப்பார், அண்டை வீட்டில இருந்துவார், பிரயாணம் செஞ்சுப்பார், கொடுக்கல் வாக்கல் செய்துப்பார். அதில் அவன் பெஸ்ட் என்றா அவன் நல்ல மனுஷனாகத்தான் இருப்பான். இது ஒன்றும் இல்லாம அவன் நல்லவர், அவர் ஹாஜியார், அவர் மௌலவி, அவர் தாயி, அவர் அப்படி இப்படி என்று ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்து விடாதே என்று சொல்லி கொடுத்த இஸ்லாம் சகோதரர்களே, எப்படி ஒரு அழகான மார்க்கம். ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். ஏமாறுவனும் ஈமான் குறைந்தவன், ஏமாற்றுவோனும் ஈமான் குறைந்தவன் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான் சகோதரர்களே. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்படி கொஞ்சம் பேர் இருப்பானே என்று 1400 வருஷத்துக்கு முன்னாலே நபி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னாங்க, ஒரு கடைசி காலத்துல கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்க பேசினா மயங்கிடுவாங்க.
பேசுவான். நாங்கள் ஈமான்தார்கள், நானும் முஸ்லிம்கள் என்று சொல்லுவான். நாங்க தான் எல்லாம் என்று பேசுவான். ஆனால் அவன் உள்ளத்தால் வேற சிந்தனையோடு இருப்பான். இவன் அவனுக்கே அவன் அநியாயம் செய்து கொண்டவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் கொஞ்சம் நமக்குள்ள இருக்கிறார்கள், தக்குவதாரி என்று பெயர் எடுத்தவர்கள். அங்கிட்டும் நடிக்கிற, இங்கிட்டும் நடிக்கிற. அங்க மாமியாவை ஏத்துற, இங்க மதினியையும் ஏத்துற. குடும்பத்துக்குள்ள சண்டை. இங்க பொஸ்ஸையும் ஏத்துற, கோலையாவை ஏத்துற. இவர் ரெண்டு பக்கம் நல்ல மனுஷன். அங்க குடும்பத்தை அவரை மாப்பிள்ளை எடுக்கிறீங்க, யோசிச்செங்க அப்படி சொல்ற. இவர்கிட்ட போய் நீங்கள மாப்பிள்ளை பார்த்து செய்ங்க. ரெண்டு பக்கமும் நல்ல பேர் எடுக்கிற நடிப்பு. நபி சொன்னாங்க, ஒரு காலம் வெறும் இந்த ரெட்ட நாக்குள்ளவர்கள் இருப்பார்கள். அங்காலையும் ஆமாசாமி, இங்காலையும் ஆமாசாமி போறவங்க. அவருக்கு நல்லம், இவருக்கு நல்லம். உம்மாட திம்பியா, மாப்பாட திம்பியா, ரெண்டு பக்கமும். சொன்னாங்க, மறுமையில அல்லாஹ் நாக்கை ரெண்டாக்குவா நெருப்பால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் பேர் வாழ்க்கையில நல்லவன் மாதிரி தோற்றம் அளிப்பார்கள், நல்லவன் மாதிரி வாழ்வார்கள். ஆனால் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. அவர்களுக்கு அது தெரியாது. நல்லவர் என்று நினைச்சு மனுஷனை நம்பினவர்கள். அவன் வாழ்க்கையை பார்த்தா அவன் தான் பட்டிக்கார், அவன் தான் பொன் பிடிப்பவன், அவன் தான் எல்லாத்தையும் அவன் தான் செய்யறான். ஆக்களை சொத்த சூறையாடுபவன், ஆக்களை வயல வரம்ப இங்கல பக்கம் செருக்கிறவன், பொது வரம்ப பொதுவே அங்காலை சாட்சியா ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி என்று அப்படியே அற காவல வைக்காம சில ஆக்கள். ஆனா அவர் பள்ளி ரெஸ்டி ஆலிம் ஆபீஸ் பெரிய ஆஜியார் எல்லா வேலையும் பார்க்கிறார்கள். நபி சொன்னார்கள், இவர்கள் ஆடு திங்கும் நரிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் விரிவாக சொன்னார்கள். இந்த தலையங்கத்தில் நபி அவர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். நேரம் இடம் கொடுக்காது, ஒரு மணிக்குள் இறங்கட்டும் என்று சட்டம் போட்டு விட்டார்கள். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் ஆக கெட்ட மனுஷனை பார்க்கணும்டா, அவன் உடுப்பை பார்த்தா நல்ல உடுப்பு, ரைட் அண்ட் ரைட், சூரத்தை பார்த்தா தாடி ஜுப்பா, ஆனா அவன் பேசுவதும் பழகுவதும் உலகத்துக்கே மாத்திரம். ஒரு ஆளை கண்டா சுபான் இந்த ஆஜி அடிக்கிற மாஷால நல்லவர், இவர் அடிக்க ஆளே இல்லை, இவர் பெரிய மனுஷன், இல்லாத பொல்லாததெல்லாம் அவரை கண்டு ஒசத்தி பேசுவான் மேடைகளிலே. ஆனால் அவனுடைய தேவை நிறைவேறும் கட்டியிருந்தான். இவன் ஆகப்பெரிய சமுதாயத்திலே எதிரி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ரிவாயத்திலே சொன்னார்கள், இந்த உலகத்திலே கெட்ட மனுஷன் நல்ல வேடம் போட்டு நல்லவனை நம்பி மோசடி செய்யக்கூடியவன். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவரவர் மனசுக்குத்தான் தெரியும். நபி சொன்னாங்க, தோட்டத்தில் அல்ல தக்குவா, தக்குவா ஹாஹுனா. தக்குவா என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அது வெளி தோட்டத்தில் அல்ல, பேச்சிலே அல்ல. நான் பேசுகிறேன் என்ற உள்ளத்திலே எல்லாரும் என்ன நல்ல பேச்சாக்கள் சொல்லணும் என்று நினைச்சு பேசினா நரகத்தின் அடித்தட்டு. சகோதரர்களே, அவரவர மனசு வெளி தோற்றத்தை விட்டு விடுவோம், நடிப்பதை விட்டு விடுவோம். நாடகம் நடித்ததெல்லாம் போதும். சகோதரர்களே, ஆஜியார் எப்படி என்று அவரை மனைவி சொல்லணும், மௌலவி எப்படி என்று சொல்லி அவரை மனைவி சொல்லணும். எத்தனை பொம்பளை சந்தர்ப்பம் கிடைக்க அடுக்குமொழியில பேச காத்திருக்கிறார்கள். குடும்ப மானம் பேய்க்கிறவங்கிறதுக்காண்டி ஆஜியார் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கிறார்கள். எத்தனை பெண்கள் கக்க சொல்லி கூப்பிட்டா பள்ளியில ஆஜியார வேடம் எல்லாம் கிளியும். நான் பொதுவாக பேசுகிறேன். எத்தனை பேர் உள்ளுக்கு வீட்டுக்குள்ள மனைவி வெந்து நொந்து போயிருக்கிறார்கள். எல்லாருடன் சிரிப்பார், பொண்டாட்டியோட நாய்மாய் இருப்பார். நபி சொன்னாங்க, பக்கத்துடுக்காரி நல்லவன் சொல்லி வேலை இல்லை, உன் மனைவி சொல்லணும் மை ஹஸ்பண்ட் வெரி பெஸ்ட் சொல்லணும். அப்போதான் நீ உண்மையான தக்குவாதாரி.
உண்ட கடையில இருக்கிறவன் சொல்லணும் எங்களோட பொஸ்ஸி ஒரு தக்குவாதாரி. கோலியமார் செல்லணும், வயல்காரன் செல்லணும், எங்களோட போடியார் அம்மா மனுஷன் அப்பா என்று சொல்லணும். அந்த ஷஹாதா ஏற்றுக்கொள்ளப்படும்.